அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, மேத்ஸ் கிளாஸ் சீரிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதுல வந்து ஒரு 3 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். சுருக்குக, மீச்சிமா, மீப்போவா, பெர்சன்டேஜ் இது 3ம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபமும் நஷ்டமும். சரிங்களா? இது மேக்ஸிமம் எந்த புக்ல இருக்கும் அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்தா நமக்கு மேக்ஸிமம் சம்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்ப பேசிக் தான். ஏற்கனவே சதவீதம் நடத்தும் போது சொல்லியிருந்தேன். நேர்மாறல் கான்செப்ட். இதை வச்சுதான் நம்ம மேக்ஸிமம் சம் வந்து நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான சம், ரியல் லைஃப் ப்ராப்ளம் மாதிரி தான். ஒரு பொருள் வாங்குறேன், அது ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருக்கும்னா 100% இருக்கும். சரிங்களா? இப்போ 100% அதிகமா வித்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா லாபம் கிடைக்கும். ஓகேவா? அதே இது 100% கம்மியா வித்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா நஷ்டம் வரும். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 100க்கு அதிகமா வித்தா லாபம், 100க்கு கம்மியா வித்தா நஷ்டம். நஷ்டம், தள்ளுபடி இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா 100 ரூபாய்க்கு கம்மியா தான் வைப்போம், 100%க்கு கம்மியா தான் வைப்போம். இப்போ 20% லாபம் அப்படின்னா நான் என்ன விலைக்கு வித்திருப்பேன் அப்படின்னா 120%க்கு வித்திருப்பேன். கரெக்டா? ஏன்னா ஆல்ரெடி பொருளோட விலை வந்து 100%, ஒரு 20% எனக்கு லாபம் வரணும். அப்ப எவ்வளவு சதவீதத்துக்கு வித்திருப்பேன்? 120%க்கு வித்திருப்பேன். இதே இது ஒரு 16% வந்து நஷ்டத்துல விற்கிறேன் அல்லது தள்ளுபடி கொடுக்குறேன். ஒரு பொருளுக்கு நம்ம தள்ளுபடி கொடுக்குறோம். ஒரு பொருள் போகவே இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து தள்ளுபடி கொடுத்து விற்போம். சரிங்களா? அப்போ நஷ்டம் அல்லது தள்ளுபடி அப்படின்னா 100% இருக்கும், 16% விலையை கம்மி பண்ணி விற்கிறேன். அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் வித்திருப்பேன்? 84% வித்திருப்பேன். 100ல 16 போயிடுச்சுன்னா 84%. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? அது போக ஒரு சில ஃபார்முலாலாம் இருக்கு. சரிங்களா? ஃபார்முலா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 2 ஃபார்முலா மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பெர்சன்டேஜ்ல ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். 2% கொடுத்தா ஃபார்முலா என்ன? x plus y plus x into y by 100. இந்த ஒரு ஃபார்முலா வந்து இதுல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 2% கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா பிளஸ்ல இருக்கணும். சரிங்களா? இதே இது நஷ்டம், தள்ளுபடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நெகட்டிவ்ல எடுக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு 10% லாபத்துல விற்கிறேன், இன்னொன்னு 8% நஷ்டத்துல விற்கிறேன் அல்லது தள்ளுபடியில விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து பிளஸ்ன்னு எடுக்கணும். சரிங்களா? 10 நஷ்டம் தள்ளுபடி வந்துச்சுன்னா மைனஸ்ல எடுக்கணும். 10 - 8 பிளஸ் 10 இன்ட்டு -8/100. இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். சரிங்களா? இதுல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மெயின் கான்செப்ட், அதே மாதிரி இது ஒரு மெயின் கான்செப்ட். இதை வச்சு சம் நம்ம கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலா நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஓகேவா? நீங்க லைட்டா பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமான ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். இது நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். சரிங்களா? இது வந்து நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். எக்ஸ் பொருட்களின் அடக்க விலையானது ஒய் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது 40 பொருட்களின் அடக்க விலையானது 30 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இங்க லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? எக்ஸ் இருக்கிறதுல எவ்வளவு பொருள், அடக்க விலை உள்ள எவ்வளவு பொருள்னு போடணும். ஒய் இருக்கிறதுல விற்ற பொருளோட எண்ணிக்கையை போடணும். சரிங்களா? ஆன்சரை வந்து பாசிட்டிவ், இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா லாபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு சம் நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு ஃபார்முலா. இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல கிடையாது. சரிங்களா? ஆனா நமக்கு இதை வச்சு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருவர் ஒரு பொருளுக்கு x% தள்ளுபடி தந்தும் y% லாபம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? இது எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. ஆனா இதுக்கு ஒரு x% நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், அதாவது தள்ளுபடி கொடுக்குறோம். தள்ளுபடி கொடுக்கணும். அப்படி நான் தள்ளுபடி கொடுத்து விட்டாலும், தள்ளுபடினா என்ன அர்த்தம்? ஒரிஜினல் விலையோட கம்மி பண்ணி கொடுக்குறது விலையை, அதுதான் நமக்கு டிஸ்கவுண்ட் தள்ளுபடி சொல்லுவாங்க. சரிங்களா?
அப்படி நான் தள்ளுபடி கொடுத்தாலும் எனக்கு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து என்ன கிடைக்கும்னா லாபம் கிடைக்கும். கரெக்டு தானே? தள்ளுபடி கொடுக்குறதுனா என்ன, ஒரிஜினலா என்ன பிரைஸ் இருக்கோ அதோட அமௌண்ட் அதிகமா வச்சு அதுக்கு கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம கொடுப்போம். கரெக்டா? இதுதான் லாஜிக். ஓகே, தள்ளுபடி கொடுத்தும் எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் டிஸ்கவுண்ட் பிரைஸ் பை 100 பிளஸ் லாப சதவீதம் இன்ட்டு குறித்த விலை. அடக்க விலை அப்படிங்கிறது என்னன்னா அந்த பொருள் செய்யறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது தான் அடக்க விலை. குறித்த விலை அப்படிங்கிறது இந்த பொருளை நம்ம கடைக்கு வாங்கி வச்சதுக்கு அப்புறம் நம்மளா ஒரு விலையை குறிச்சு விற்போம் சரிங்களா, அதுதான் நமக்கு குறித்த விலை சரிங்களா. இந்த இது கொஞ்சம் ஆகும், ஒண்ணு குறித்த விலைன்னு சொல்லுவாங்க அல்லது விற்ற விலை, இந்த ரெண்டுல எதனாலும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலாவும் நமக்கு முக்கியம் சரிங்களா. இதை வச்சு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நமக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அடுத்து இதுக்கு தான் 2% கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா வேண்டாம் சரிங்களா. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. இரண்டு தொடர் தள்ளுபடிகள் வழங்கப்பட்டால் அதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தள்ளுபடினா நம்ம நெகட்டிவ்ல எடுக்கணும். ஓகேவா? அடுத்து 3 டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏ பி சி அப்படின்னு சொல்லி 3 டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சரிங்களா. இதையும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம ஃபார்முலா வந்து 2 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100, இன்னொன்று வந்து அடக்க விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் பை 100 பிளஸ் லாப சதவீதம் இன்ட்டு குறித்த விலை அல்லது விற்ற விலை. இந்த 2 ஃபார்முலா கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. மற்றபடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளானது தான் சரிங்களா. சம்மு போக போக நமக்கு சம்ம நடத்த உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல எந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 100% 100க்கு அதிகமா வித்தா லாபம், 100 கம்மியா வித்தா நஷ்டம். தள்ளுபடினாலும் நமக்கு நஷ்டத்துல தான் சேரும் சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்மா பார்ப்போம். சம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் 16,150க்கு வாங்கினார். எவ்வளோக்கு வாங்குறோம்? 16,150க்கு வாங்குறோம். இது எல்லாமே நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் சரிங்களா. அதன் போக்குவரத்து செலவுக்காக ஒரு இதை வாங்குறோம், அதை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். கரெக்டா? அதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னா 1,350. இது எல்லாமே எதில் சேரும் அப்படின்னா அடக்க விலையில தான் நமக்கு சேரும் சரிங்களா. இப்போ இதை ஆட் பண்ண எவ்வளோ வரும் அப்படின்னா 16,150 1,350 0 0 1 5 7 17,500. இதுதான் எனக்கு அடக்க விலை. அதுக்கப்புறம் இது எவ்வளவுக்கு விற்கிறோம்? 19,250. விற்ற விலை வந்து 19,250 சரிங்களா. எனில் அவரின் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லாபமாக தான் இருக்கும், ஏன்னா 17 ரூபாய்க்கு வாங்கி 19 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ வந்து நமக்கு எவ்வளோன்னா எவ்வளோ லாபம்னு பாருங்க. இதோட ஒரு 500 கூட்டினீங்கன்னா 18ன்னு வந்துடும் சரிங்களா. 18ல 19 போயிடுச்சுன்னா 1,250. அங்கே ஒரு 500 கூட்டணும், அப்போ 1,750 ரூபா நமக்கு லாபம் சரிங்களா. லாப சதவீதம் தான் கேட்குறாங்க. லாப சதவீதம் ஈக்குவல் டு அடக்க விலை வந்து 17,500 1,750 இன்ட்டு ஒரு 100. 2 0க்கு 2 0 1 இங்கே 1 10. அப்போ ஒரு 10% எனக்கு லாபம் சரிங்களா. ஃபார்முலா எதுவுமே போடல. லாபமா நஷ்டமானு பார்க்குறோம். கீழே எப்பவுமே எனக்கு அடக்க விலை தான் இருக்கணும் சரிங்களா. மேலே லாபம்னா லாபம் எவ்வளவு, நஷ்டம்னா நஷ்டம் எவ்வளவு, பெர்சன்டேஜ் கேட்கறதுனால இன்ட்டு 100 சரிங்களா. அடுத்து இந்த சம் நம்ம ப்ரீவியஸ் இல்லை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலை ரெயின் கோட்டை வந்து 1060 எவ்வளவா மாத்தினாங்கன்னா 901 குறைத்தார். எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் சரிங்களா. இதான் அமௌண்ட், இவ்வளவா நான் லெஸ் பண்ணி விற்கிறேன். அப்ப ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன், அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. தள்ளுபடி சதவீதம் ஈக்குவல் டு ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்தது 1060, எவ்வளவு கம்மி பண்ணி விற்கிறோம்னு பாருங்க சரிங்களா. இதுல இருந்து இங்க வரணும்னா ஒரு 99 கூட்டினா 1000ன்னு வந்துடும். கரெக்டா? இங்க ஒரு 60, 99 60 கூட்டினீங்கன்னா 159 இன்ட்டு 100. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இங்க 5 3 இங்க
5ன்னு வரும். 2ஆம் வாய்ப்பாடில் அடி கொடுக்குறோம். ஓகேவா? 1 இங்கே 3ன்னு வரும். அப்போ 5 3 15. அப்போ எவ்வளோ வந்து நான் தள்ளுபடி சதவீதம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 15% வந்து நம்ம தள்ளுபடி கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து 4500ஐ குறித்த விலையாக கொண்ட ஒரு அரைவை இயந்திரமானது ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கு? 4500. தள்ளுபடிக்கு பின் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ விற்றுருக்கோம்? 4140க்கு நம்ம விற்றுருக்கோம். சரிங்களா? அப்போ தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, தள்ளுபடி சதவீதம் ஈக்குவல் டு கீழே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4500, மேலே வந்து எவ்வளோ கம்மி பண்ணி விற்கிறோம். இதுலேருந்து இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்க. இதோட ஒரு 60 கூட்டுங்க. 60 கூட்டினா 4200ன்னு வந்துருமா? 4500ல 4200 பேசுனா ஒரு 300, அது போக ஒரு 60, அப்போ 360 இன்ட்டு 100. 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். 9 45, இங்கே 4 9 36, 1 இங்கே 8. அப்போ 8% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம் வச்சுங்களா? இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸில் நம்ம கேட்டிருக்காங்க. ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில், ஸ்டார்டிங்கில் அலைபேசி வந்து எவ்வளோ இருக்கும்? 100% இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருப்போம். 100% இருக்கும். 100%க்கு அதிகமாக விற்றா லாபம், 100%க்கு கம்மியாக விற்றா நமக்கு நஷ்டம். இப்போ எவ்வளோ லாபத்தில் விற்கிறேன்? 20% லாபம். அப்போ எவ்வளோ விற்றுருப்பேன் அப்படின்னா 120%. சரிங்களா? அப்போ 120% அப்படிங்கிறது 8400. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 100% வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100/120 இன்ட்டு 8400. ஒரு 0 ஒரு 0, 1 இங்கே 7 0, அப்போ ஆன்சரு 7000ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ஒரு பொருளானது 7 1/2, அப்போ ஒரு 7.5ன்னு வச்சுக்கணும். சரிங்களா? ரெண்டுமே ஒன்று தான். நஷ்டத்தில் ரூபாய் 555க்கு விற்கப்படுகிறது. அந்த பொருளின் அடக்க விலை, அடக்க விலைன்னா எவ்வளோ இருக்கும்? 100% இருக்கும். சரிங்களா? 100% இருக்கும். இதை 7.5ல் நஷ்டத்தில் விற்கிறோம். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்போம் அப்படின்னா 92.5. 92.5 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 555. அப்போ 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100/92.5 இன்ட்டு 555. ஒரு புள்ளி எடுத்துடணும். அப்போ மேலே இங்கேயும் 10 பெருக்குங்க. சரிங்களா? அப்போ 4 5 5 மிச்சம் 4, 8 5 40, மிச்சம் 2 5. சரிங்களா? 1 1 1. சரிங்களா? அதுக்கப்புறம் 3 5 15, மிச்சம் ஒரு 3. சரிங்களா? 7 5 35, இங்கே 2 0 0, ஒரு 37 37, இங்கே 3ன்னு வரும். இப்போ 3 6, 600 ரூபான்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 16% தள்ளுபடியில் ரூபாய் 210க்கு வாங்கப்பட்ட, 210 ரூபாய்க்கு வாங்குறேன். ஆனால் எவ்வளோ தள்ளுபடி தராங்கன்னா 16% தள்ளுபடி. தள்ளுபடி அப்படிங்கிறது என்னது? நமக்கு ஒரிஜினல் ப்ரைஸோட கம்மி பண்ணி கொடுக்குறது, அதுதான் நமக்கு தள்ளுபடி. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் பொருளோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 100% இருக்கும். இப்போ 16% தள்ளுபடி. தள்ளுபடி கொடுத்தா எவ்வளோ இருக்கும்? 84% அப்படிங்கிறது 210. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? குறித்த விலை 100% வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 100/84 இன்ட்டு 210ன்னு வரும். சரிங்களா? இங்கே 1 10, இங்கே வந்து 4ன்னு வரும். சரிங்களா? அடுத்து 1 இங்கே 25, 250ன்னு வரும். ஓகேவா? ஒரு 21 21, 4 21 84, அப்படி அடி கொடுத்துருக்கோம். 250ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த சம்ம நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். ஸ்டார்டிங்ல 100% இருக்கும். இப்போ அவங்க எவ்வளோ லாபத்தில் விற்கிறாங்க? ஒரு 20% லாபம். அதாவது
120%, அதாவது 528. ஓகே. 25% லாபம் பெற, 20% எனக்கு லாபம் வேண்டாம், எவ்வளவு வேணுமா, 25% லாபம் வரணும்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப எவ்வளவு வித்திருப்போம், 125% வித்திருப்போம். அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 120% அப்படிங்கிறது 120% அப்படிங்கிறது 528. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 125% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 125/120 இன்ட்டு 528. ஈரஞ்சா 10, 4 20, 2 இங்கே 25 வரும். 6 நாளா 24, ஒரு நாள் 4, மிச்சம் 1, 3 நாங்க 12, 2 வரும். 4 6 6, 22. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். சரிங்களா? இந்த 22 11 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? 11 2 22, 25 இன்ட்டு 2 50 இன்ட்டு 11, அப்போ 550 வரும். 11 5 550. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்த சம் பாருங்க. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 4275 விற்பதால் அவருக்கு 5% நஷ்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸ்டார்டிங்ல பொருளோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும், 100% இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 5% நஷ்டத்துக்கு விற்கிறேன். அப்போ எவ்வளவுக்கு வித்திருப்பேன் அப்படின்னா 95%. அதுதான் எவ்வளவு அப்படின்னா 4275. இப்ப என்ன சொல்றாங்க, 5% லாபம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5% லாபம் அப்படின்னா எவ்வளவுக்கு வித்துருக்கணும், 105%க்கு வித்துருக்கணும். சரிங்களா? அதோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ 95% அப்படிங்கிறது 4275 அப்படின்னா கொஸ்டின் வந்து 105% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. அப்போ 105/95 இன்ட்டு 4275, 19 5 95, இங்கே 8 5 40, மிச்சம் ஒரு 2, 5 5 25, மிச்சம் 2 5, ஒரு 19 19, இங்கே 38 47 57 66 76. சரிங்களா? 19 நாங்க 76ன்னு வரும். மிச்சம் ஒரு 9, 19 5 95. இப்போ இதை பெருக்கணும். 105 45, 5 5 25, 1 5 5, 5 நாங்க 20, 1 நாள் 4, 5 2 7 4, 47 25, 4725. இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து ஒரு ஒலிபெருக்கியை ரூபாய் 768க்கு விற்பதால் அவருக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க என்ன விலைக்கு விற்க வேண்டும். இது வந்து ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த போன சம் பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாடல்ல தான். ஃபர்ஸ்ட் நஷ்டத்துல விற்கிறேன், 80% அப்படிங்கிறது 768, அப்ப 120% என்னன்னு கேட்கறாங்க. இது ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இது வந்து நமக்கு முக்கியமானது. இந்த சம் ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, எக்ஸ் பொருட்களின் அடக்க விலையானது ஒய் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம், லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100. அடக்க விலை, அடக்கத்துல எவ்வளவு பொருள் விற்கிறோம், 16, அங்க 20. அப்போ 16 மைனஸ் 20/20. அடக்க விலைக்கு பக்கத்துல உள்ளதை எக்ஸ்ன்னு எடுக்கணும், விற்பனை விலைக்கு பக்கத்துல உள்ளதை ஒய்ன்னு எடுக்கணும். அவ்வளவுதான். இன்ட்டு 100. 1 இங்க 5, 16ல 20 போயிடுச்சுன்னா -4ன்னு வரும். இன்ட்டு 5, அப்போ -20. நெகட்டிவ் வந்திருக்கா, அப்போ 20% வந்து நமக்கு என்னவாகும்னா நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாடல் வந்து நம்ம ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் அதே சம் தான், இதுவும் ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. அதே ஃபார்முலா. ஓகேவா, எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து அடுத்து என்ன சொல்றான்னு பாருங்களேன். ரெண்டு பொருட்கள்
2 பொருள் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? ரூபாய் 15 வீதம் வாங்கப்பட்டு அவை 3 பொருள் வந்து 25% ரூபாய் 25க்கு விற்கப்பட்டால் லாப சதவீதம், லாபம் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அந்த சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பொருளோட எண்ணிக்கை, இங்க வந்து விலை ரூபால. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிய விலை, இது ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இந்த சம்ம நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இங்க வந்து விற்ற விலை, வாங்கிய விலை என்ன? 2 பொருள் 15 ரூபாய்க்கு வாங்குறேன், அதை 3 பொருள் 25. திருப்பி கொடுத்துருக்கிற சம்மை தான் நான் எழுதியிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்ணிக்கையை வந்து நம்ம ஒண்ணா கொண்டு வரணும், அதாவது ஒரே நம்பரா கொண்டு வரணும். ஒரே நம்பரா கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, எல்சிஎம் எடுப்போம். சரிங்களா? 2க்கும் 3க்கும் பொதுவா எந்த வாய்ப்பாடும் வராது. அப்போ இதோட எல்சிஎம் வந்து 2ஐயும் பெருக்குறது தான் நமக்கு எல்சிஎம். 3 6. சரிங்களா? அப்போ இங்க எதால பெருக்கணும்னா 3ஆல, இங்க 2ஆல, அப்படி பெருக்கும்போது என்ன வந்துடும்? இங்கேயும் 6 இங்கேயும் 6 வந்துடும். கரெக்டா? இங்க என்ன பெருக்கிறோமோ அதே தான் இங்கேயும். 15 3 45, இங்க 25 2 50. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? வாங்கிய விலை, இங்கேயும் விற்ற விலை. சரிங்களா? இப்ப பாருங்களேன், இப்ப சொல்லிடலாம். 6 பொருள் 45 ரூபாய்க்கு வாங்குறேன், 6 பொருள் 50 ரூபாய்க்கு விற்கிறேன். வாங்கிய பொருளை அப்படியே வித்துடுறேன். ஓகே, இங்க வந்து என்னால அப்படி சொல்ல முடியாது. சரிங்களா? இங்க ஒரே நம்பர் கொண்டு வரதுக்கு தான் இந்த வேலை பார்க்குறோம். அப்ப 45 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு நான் விற்கிறேன், அப்போ லாபம் தான் நமக்கு கிடைக்குது. கொஸ்டின் வந்து லாப சதவீதம் கேட்குறாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருந்துச்சு? 45 ரூபா, 5 ரூபாய் எனக்கு லாபம், பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100, 9, இங்கே 20 100. அப்போ 100/9, கலப்பு பின்னம் எழுதிங்கன்னா 11 1/9%. 11 1/9%, எல்லாத்துலேயும் பெர்சன்டேஜ் வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? எண்ணிக்கையை மட்டும் ஒரே நம்பராக கொண்டு வரணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நம்பரால பெருக்கிறோமோ அதே இது விலையையும் அந்த நம்பரால பெருக்கணும், அவ்வளோதான். அடுத்து, ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எண்ணில் இதற்கு நிகரான ஒற்றை தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தள்ளுபடினால என்ன சொல்லியிருக்கோம்? நெகட்டிவ்ல எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? அப்போ -25 -20 இன்ட்டு -25 இன்ட்டு -20/100. சரிங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா, இந்த ஃபார்முலா x + y + x இன்ட்டு y/100. 2% கொடுத்தாலே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் நம்ம பேசியிருப்போம். ஓகே, அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா ரெண்டுமே மைனஸு, அப்போ மைனஸ் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண எவ்வளோ வரும்னா 45 இன்ட்டு, சாரி ஃபார்முலா வந்து தப்பாக இருக்கும், இங்கே நடுவில் ப்ளஸ். சரிங்களா? அங்கே கரெக்டாக தான் இருக்கும், நடுவில் ப்ளஸ். ஓர் 25 25, இங்கே 4 1, இங்கே 5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5ன்னு வந்துடும். அப்போ -40%. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 40% வந்து தள்ளுபடி கொடுக்குறோம் அப்படின்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். தள்ளுபடி நஷ்டம் அப்படின்னாலே நெகட்டிவ்ல எடுக்கணும். லாபம் மட்டும்தான் பாசிட்டிவ்ல எடுக்கணும். அடுத்து, ஒரு நபர் ஒரு பொருளை ரூபாய் 150க்கு வாங்கி அதன் அடக்க விலையில் 12% இதர செலவுக்காக செலவிடுகிறார். 150 ரூபாய்க்கு வாங்குறேன், வாங்கிட்டு திருப்பி ஒரு இதர செலவுக்காக 12% செலவு பண்றேன். அந்த 12% அப்படிங்கிறது நான் எவ்வளோக்கு வாங்கினோ அதுல 12%. அப்போ 12/100, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 3 5 15, 2 5 10, 1 இங்க 6. அப்போ ஒரு 150 + 18, ஆன்சரு 168. இதுதான் என்னோட அடக்க விலை. சரிங்களா? இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? 5% லாபம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 5% லாபம் அப்படின்னா எவ்வளவுக்கு விற்கணும்? 105 ரூபாய்க்கு நமக்கு விற்கணும். சரிங்களா? அப்போ 100% அப்படிங்கிறது 168னா 105% வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 105/100 இன்ட்டு 168ன்னு வரும். சரிங்களா? 25 100, இங்கே 21, 4 5 20, சாரி 5 20, இங்கே 42. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்?
42 21 2 4 4 8 8 8 2 சரிங்களா 882 5ஆல் டிவைட் பண்ணுங்க. ஒரு 5 5 மிச்சம் ஒரு 3 38 7 5 35 மிச்சம் ஒரு 3 2 6 5 30 பை 2 புள்ளி வச்சுட்டு ஒரு 0 4 5 20 சரிங்களா 176.4ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. புள்ளி வச்சுட்டு கீழே தான் 0 வச்சுக்கணும், நான் மேலே 0 வச்சுருக்கேன், அதனால அடிச்சுட்டு 4 5 20ன்னு போட்டிருக்கோம், 0ன்னு வரும் சரிங்களா. இந்த சம்ம நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க ஓகேவா. அடுத்த சம் பாருங்க. ஒரு மெத்தையின் குறித்த விலை 7500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, விற்ற விலை ஈக்குவல் டு 1 மைனஸ் a/100 இன்ட்டு 1 மைனஸ் b/100 எக்ஸெட்ரா குறித்த விலை அல்லது அடக்க விலை அப்படின்னு சொல்லி முடியும் சரிங்களா. ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா, தள்ளுபடி நம்ம கொடுக்குறோம், தள்ளுபடினா விலையை கம்மி பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. அப்போ 1 மைனஸ் 10/100 1 மைனஸ் 20/100 இன்ட்டு 7500 சரிங்களா. ஒரு 0க்கு ஒரு 0, இங்கே ஒரு 0க்கு ஒரு 0, அப்போ 10 10ல் 1 போயிடுச்சுன்னா 9/10, இங்கே 10 10ல் 2 போயிடுச்சுன்னா 8/10 இன்ட்டு 7500, 2 0க்கு 2 0, இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 75 9 8 72, 10 மிச்சம் 1 15, 5 35 மிச்சம் 3, 7 49 52, 0 1 0 5400 சரிங்களா. அப்போ தள்ளுபடிக்கு அப்புறம் நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினா போதும்னா 5400 கொடுத்து வாங்கினா போதும் சரிங்களா. அடுத்து ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு சரிங்களா. விற்பனை விலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அடக்க விலையில ஒரு 5/4 மடங்கு சரிங்களா. இது இப்படி எழுதுறதுக்குள்ள இப்படி எழுதிக்கணும். விற்ற விலை எப்படி இருக்குன்னா, அடக்க விலையில ஒரு 5/4 மடங்கு சரிங்களா. இந்த சம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஓகே. இப்போ இதுல எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த 5/4 மடங்கு தான் தெரியும் சரிங்களா. இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, பேஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, அதுக்கேற்றாப்புல இந்த அடக்க விலையை சூஸ் பண்ணுங்க. 4ன்னு இருக்கா, அப்போ 4ஓட மல்டிபிளா சூஸ் பண்ணுங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அடக்க விலையை 40 ரூபான்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்ப விற்ற விலை என்ன வரும், 5/4 இன்ட்டு அடக்க விலை வந்து 40, 1 இங்க 10 கேன்சல் ஆயிடுச்சா. இப்படி கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம எடுக்கணும் சரிங்களா. 5 × 10 50, இது என்னோட விற்ற விலை சரிங்களா. கொஸ்டின் வந்து லாப சதவீதம் தான் கேட்குறாங்க. 40 ரூபாய்க்கு வாங்குறேன், 50 ரூபாய்க்கு விற்கிறேன், அப்போ லாபம் தான். லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம், மேலே எவ்வளோ லாபம், 10 ரூபா லாபம் பை 40 இன்ட்டு 100 1 1 1 இங்கே 8 மிச்சம் 2 5 20, அப்போ ஒரு 25% வந்து நமக்கு லாபமாக இருக்கும் சரிங்களா. அடுத்து இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு மிதிவண்டி, பூச்சட்டி சரிங்களா, இந்த மாதிரி ஒரு 2 3 சம் நம்ம பார்த்துருப்போம். அங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணோமோ அதே கான்செப்ட் தான் இங்கே சரிங்களா. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா. அடுத்து 180 குறித்த விலையாகவும் 108 விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு ஒரு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடிகள் அளிக்கிறார். இரண்டாவது தள்ளுபடி 25 எனில் முதல் தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ 2 சம்முக்கு முன்னாடி தான் பார்த்தோம். விற்ற விலை ஈக்குவல் டு 1 மைனஸ் a/100 இன்ட்டு 1 மைனஸ் b/100 இன்ட்டு விற்ற விலை கரெக்டா, சரி அடக்க விலை அல்லது குறித்த விலை. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. விற்ற விலை என்ன சொல்றாங்க, 108, அடக்க விலை என்ன சொல்றாங்க 180 இன்ட்டு முதல் தள்ளுபடி பெர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 25/100 சரிங்களா. அப்போ 108 ஈக்குவல் டு இங்கே இது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. இங்கே 1 இங்கே 4 4 மைனஸ் 1, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3/4 இன்ட்டு ஒரு
180. 1 இங்கே 4 16 மிச்சம் ஒரு 2 5 20 சரிங்களா. அப்போ 108 பெருக்கல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல்ல வரும் சரிங்களா. 45 × 3 = 1 - a/100 ஓகே. 1 3 3 இங்கே 3 3 9 மிச்சம் ஒரு 1 6 3 18 95 45 இங்கே 4ன்னு வரும் சரிங்களா. அப்போ கடைசியாக என்ன வந்திருக்குன்னா ஒரு 4/5 இங்கே எல்சிஎம் எடுத்து பண்ண என்ன வரும், எல்சிஎம் எடுத்து பண்ண என்ன வரும்னா 100 - a/100ன்னு வரும் சரிங்களா. 100 அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 1 இங்கே 25 100 சரிங்களா. இதை அப்படியே கிராஸ் பண்ணிடுங்க. அப்போ 80 = 100 - a எந்த பக்கம் வரட்டும், 80 அந்த பக்கம் போட்டோம் சரிங்களா. அப்போ எவ்வளோ வரும்னா 20. அப்போ ரெண்டாவது முதல் தள்ளுபடி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 20%. இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இதோட 8th ஸ்டாண்டர்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்னென்ன சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா. இதை நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டாலே இதில் எக்ஸ்ட்ரா சம்ஸ் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நம்மளை பார்த்துட்டாலே அதில் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம செஞ்சலாம் சரிங்களா. எக்ஸ்ட்ரா என்ன கான்செப்ட் வந்து ப்ரீவியஸ் இயரில் வரும் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல மனப்பாடம் பண்ண வச்சுனோம் கரெக்டாக. 100 - தள்ளுபடி = இந்த ஃபார்முலா ரிலேட் பண்ணி மட்டும் நம்ம இன்னும் சம்மை பார்க்கவே இல்லை. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த மாடலில் சம்ம இல்லை சரிங்களா. ப்ரீவியஸ் இயர்லாம் இதில் கேட்டிருக்காங்க ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இது பார்ப்போம். 8th ஸ்டாண்டர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு பேஸு. அதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்கோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அடுத்ததில் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.